தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்னதான் இலக்கியம் எழுதினாலும் அந்த வர்ணனை அந்த இடத்துல நீங்க அடிபடுறீங்க தானே அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர், பெரிய பேராசிரியர். நிச்சயமா சார், நானு மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். பார்வையின்மை எப்பவுமே தடைதான் சார். பார்வையின்மை தடைதான். உடனடியாக இப்ப நானு மைசூர் வந்திருக்கேன் சார். மைசூர் வந்து இப்போ கூர்க்ல இருக்கேன். நிறைய இடங்களை பார்த்தேன், ரசிச்சேன். ஒரு குறிப்பு எடுக்க முடியல என்னால. ஒரு காட்சியோட கூடிய குறிப்பு எடுக்க முடியல. காட்சியோட கூடிய ஒரு உள்வாங்குதல் பண்ண முடியல, வெளிப்படுத்துதல் இமீடியட்டா என்னால செய்ய முடியல. ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து ரசிக்கிறதோ இல்ல மத்தவங்களுக்கு விலைக்கு சொல்றதோ அந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ் ஆகுது. சைட் சீயிங்னு வந்தோம், சைட்டே இல்லாதனால எங்க சீயிங்க ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ நிறைய விஷயங்கள் அதான் சொல்றாங்களே, ஒரு 90% ஆஃப் நாலேஜ், எக்ஸ்டர்னல் நாலேஜ் வந்து த்ரூ ஐஸ் மூலமா தான் ஒரு தனி மனுஷனுக்கு கிடைக்குதுங்கிறப்ப நம்ம மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறோங்கிறது அது யதார்த்தம். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காம்பன்சேட் பண்ண முடியுங்கிறதுல நான் உடன்படுறேன். பாசிட்டிவா இருக்கேன். நான் வந்து அதில் ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்கேன். காம்பன்சேட் பண்ண முடியும். ஆனா அந்த காம்பன்சேஷனுக்கு நம்ம நிறைய உழைப்பை செலுத்த வேண்டியதா இருக்கு, நிறைய மெனக்கடல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு பெரிய போராட்டம்னு வச்சுங்களேன், தினசரி அதுக்காக போராட வேண்டியதா இருக்கு. தோல்வி ஏற்படுது, டிமோட்டிவேட் ஆயிடும். காம்பன்சேட் பண்ண முடியும். அங்கதான் முருகானந்த் சார்ட்ட ஒரு சில தத்துவார்த்தமான அப்படின்னு நான் நினைச்சு கேட்கிறேன். அதாவது இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகம் எங்களுக்கானதான் மாத்தணும், மாறணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம ஒரு பாட்டு கேட்கும் போதோ ஒன்றை கூர்ந்து கவனிக்கும் போதோ நம்ம கொஞ்சம் தலையை சாச்சோ ஏதோ ஒண்ணு இருக்கும். என்னுடைய இயல்புல நான் இருக்கேன், உனக்காக நான் ஏன் மாறணும், உனக்காக நான் ஏன் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கோ, ஒரு பார்வையற்றவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நீ இருந்தீங்கன்னா எல்லாம் சுமூகமாயிருமே அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டு விதமான பார்வை சார்? இதுல இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சார். நம்ம நீங்க சொல்லுங்க. அழகியல், பார்வையின்மை ஒரு அழகியல் கூடியதா? பார்வையின்மை வந்து ஒரு அழகியல் இருக்கு. அதுல ஒரு அழகியல்ல ஏன் வந்து இந்த உலகம் புறக்கணிக்குது, அதை ஏன் வெகுவா கொண்டாட மாட்டாங்க, அதை ஏன் வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதி இல்ல இவங்க தானே நம்மள மாதிரி தானே இவங்களும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டாங்க, அதை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா அவேர்னஸ் தான் சார் இல்ல. இதுல வந்து கவர்மெண்ட் நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். எல்லா இடங்கள்லயும் பார்வையற்றவங்க சார்ந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு மைண்ட் செட்டை பொது வெளியில, பொது புத்தியில உருவாக்குறதுக்கு அரசாங்கம் தோற்று இருக்கு. அப்புறம் சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும், இல்ல காவல்துறை, எல்லா தரப்புமே இப்போ வந்து அது வந்து அமெரிக்கன், ஜெர்மன் மாதிரி வெளிநாட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இயல்பா நடக்குது. அவங்கள மாதிரியே நினைக்கிறாங்க. நம்மள வந்து ஒரு செகண்ட் கூட ஒரு பார்வையற்றவன் வந்தா அவங்க வந்து நம்ம இப்படி இருக்குமே நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சமூகம்லாம் பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே ஒரு கொண்டாட்டமா, ஒரு புத்தகம் வாசிக்கிறதா, எல்லாத்துலயும் அவங்கள வந்து இணைச்சுக்கிறாங்க. அவங்க கழிப்புல ஒரு பகுதி ஆக்கிடுறாங்க. எங்கேயுமே நம்மளை ஒதுக்கி வைக்கிறதே இல்லை, புறக்கணிப்பு நடக்கிறதே இல்லை. ஆனா இங்க என்ன சிக்கல்னா, நான் எங்க புழங்குறனோ, எனக்கு எது வேணுமோ அங்க மட்டும்தான் நான் போறேன். மற்ற இடங்கள்ல எனக்கான வெளிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. பொது வெளியில, பொது சமூகம் இன்னும் புரிதல் வந்து வர வைக்கல. வராத வரைக்கும் பிளைண்ட்னஸ்ங்கிறது ஒரு செலிப்ரேஷனுக்குரியதா மாத்த முடியல சார். அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா செலிப்ரேஷனுக்கு வர்றதுதானே உண்மையான சமத்துவமா இருக்க முடியும். அப்படி வந்தா மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து மாற்றி சொல்ல முடியும். நம்ம வந்து பார்வையற்றவங்களையும் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு பாக்குறோம், எங்களுக்கு வேறுபாடு இல்லைன்னா நிறைய பேசுறாங்க, மேடைகள்ல பேசுறாங்க. ஒரு மாதிரி என்ஜிஓ டைப்ல மென்டாலிட்டியில நிறைய பேர் பேசுறத பாக்குறோம். அதெல்லாம் மேடை பேச்சுக்குரியதா தான் இருக்கே தவிர பிராக்டிக்கல் லைஃபுக்கு வந்தாங்கன்னு அவங்க சொல்லணும்னா இதெல்லாம் நடந்தாதான் அது இருக்க முடியும். நிச்சயமா. இப்ப இது வரைக்கும் வந்து மாணவர்கள் நீங்க இந்த பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ தஷின் ஃபாத்திமா வந்து இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, என்ன படிக்க போறதா முடிவு பண்ணிருக்கீங்க ஃபாத்திமா? சார் இப்ப வந்து பிஏ எல்எல்பி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சட்டம் படிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இப்ப அதுக்கு எந்த மாதிரியான கல்லூரிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம்? என்ன வழிகாட்டல் உங்களுக்கு இருக்கு? யாரும் வழிகாட்டல் பண்றாங்களா இல்ல நீங்க அதுக்கான தேடல் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னோட எய்ம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் தான். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிகிரி சூஸ் பண்ணிட்டு எழுதலான்னு, பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டு எழுதலான்னு இருந்தேன். அப்புறம் இப்பதான் ஜாஃபர் சார் இருக்காங்கல்ல, ஆமா சார் தான் சொன்னாங்க, இல்லம்மா பிஏ எல்எல்பி பண்ணிட்டு நீ யூபிஎஸ்சி எழுதுனா எழுதிக்கோ, அப்புறம் நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப வந்து பிஏ எல்எல்பி எடுக்கலான்னு இருக்கேன் சார்.
தொழில்நுட்பத்தையும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கணினி தொழில்நுட்பம் அதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதை நிறைய பார்வையற்ற சமூகத்துல இருக்கிற நிறைய என்ஜிஓஸ் கொடுக்குறாங்க. அதையும் ஜாஃபர் சார் மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டு அது போன்றதுல உங்களை பார்வையற்ற சமூகத்தோட கொஞ்சம் மிங்கிள் பண்ணிட்டு நீங்க அதை பண்ணீங்கன்னா இன்னும் வளமான எதிர்காலம் உண்டு. வாழ்த்துக்கள். ஹேமதாரணி, நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? என்ன உங்களுக்கு போதாம இருக்கு? எதை வளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஹேமதாரணி? சார் நான் வந்து நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அருமை, சொல்லுங்க. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஏதாவது ஜாப் வந்து பார்த்துட்டே இல்லை இன்னொரு டிகிரி படிக்கிறதா படிக்கிறது, அது வந்து ஜாபோ டிகிரியோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் தங்க என்ன முடிவுல இருக்கீங்க? சார் நானும் வந்து இப்போ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற பிளான்லயும். இப்போ இவ்வளவு நேரம் பேசுனதுல உங்களுக்கு கணிப்பொறி தெரியும்னு நினைக்கிறேன், பிரெயில் தெரியுது, எல்லாமே தெரியுது. இன்னும் ஏதாவது இதை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இனிமே நான் சொசைட்டி தவிர்க்க முடியாது, சோசியல் இன்டகிரேஷன் மிங்கில் ஆகணும், இப்போ நான் என்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க இதுல? நான் வந்து எனக்கு வந்து கோடிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னமா? ஆனா கோடிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு வந்து கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்ப நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சதுல வந்து கோடிங் இருக்கும், ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா நான் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பைத்தான் அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி, இவ்வளவு நேரம் நீங்க எல்லாருமே பேசி நினைக்கும் போது பரத், நீங்க சொல்லுங்க, அடுத்து உங்களுடைய திட்டம் என்ன? பிடெக் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கான வாய்ப்புகள்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல உங்களை எங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சார் நான் அப்படிங்கிறது எங்க? சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் படிக்கிறேன். ஓகே சார், 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதை முடிச்சதுக்கு அப்புறமா மாஸ்டர்ஸ் பண்ணலாம் தான் சார் ஐடியா இருக்கு. புரியல, எங்க? மாஸ்டர் டிகிரி பிஜி பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. பிஜி பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஓஹோ, அதுக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமா இருக்கு நம்புறீங்களா? உங்களுடைய அந்த பார்வை சவாலை தாண்டி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு சார். நம்புறேன் சார், கன்ஃபார்மா பண்ணலாம். உங்களுடைய நம்பிக்கை நல்ல முறையில் உங்க முயற்சியோடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம நிவேதா, நீங்க சொல்லவே இல்லை, உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? நான் வந்து நெக்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சார். ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. நான் படிக்கிற டைம்ல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். கோடிங், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கற்றுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் நான் படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கதா நம்புறீங்களா? நம்புறேன் சார். நிச்சயமா நம்புறீங்க. உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதாவது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை வச்சு இதை சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. நான் வந்து எல்லாரும் பேசினதும் கேட்டேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ட்ரைனிங் அது வந்து உங்களை எத்தனை பேர் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஆனா வந்து எங்க ஸ்கூலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். எப்படின்னா டீச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு வருதுன்னா நாங்க தான் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல. ஆனா நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து கிளாஸ்ல வந்து எங்களெல்லாம் அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது எங்களையே பண்ற மாதிரி நாங்களே அசைன்மெண்ட் பண்ற மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு எக்கனாமிக்ஸ்ல வந்து இப்போ ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னா அவரை பத்தி நீங்களே ரிசர்ச் பண்ணி சைட்டை தான் எழுத சொல்லணும், ஆனா நீங்களே ரிசர்ச் பண்ணி எழுதணும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் செமினார் கூட எடுக்க வைப்பாங்க. இதெல்லாம் சிறப்பு பள்ளிகள் இருக்கிற பிரத்யேகமான வாய்ப்பு இல்லையா? ஒரு பார்வையுள்ள பொது பள்ளிகள்ல படிக்கிற ஒரு பார்வை துறையுடைய மாணவருக்கு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை.
ஒரு வகுப்பை வந்து தலைமை தாங்கிறதோ அல்லது ஒரு வகுப்புல வந்து செமினார் நானே நடத்துறோங்கிறதோ அதெல்லாம் இல்லையா? எஸ் சார். இப்போ அதுல என்ன ஆகும் அப்படின்னா, மேம் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வரும்போது நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணுவோம், அது வேற விஷயம். ஆனா வந்து நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு வரும்போது அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்பதான் வந்து புரியுது. அதன் மூலமா அந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கலாம். அதுக்கு வந்து சிறப்பு பள்ளியில பணியாற்ற ஆசிரியர்களும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹேமாவுடைய கருத்தா இருக்குது. இப்ப நிறைவா இந்த மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்வது வழிகாட்டுதலா நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கான உகந்த கல்வி முறை எது, அதாவது சிறப்பு பள்ளியா உள்ளடங்கிய கல்வியா அப்படிங்கிறதுல உங்களுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து நிறைவான கருத்துக்களை சொல்லலாம். முதல்ல செலின் சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு கல்வி அப்படின்னு வந்துட்டா பிரெயில் கல்வி முக்கியம், சிறப்பு கல்வி முக்கியம். அதுக்காக சிறப்பு கல்வி மட்டுமே வந்துட்டு அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவமா அமைஞ்சிருமா இல்ல அப்படின்லாம் கேட்டா நிச்சயமா அது மட்டும் போதாது. இன்டிகிரேட்டட் அப்படின்னு பழகும் போது ஹேமா சொன்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இன்டிகிரேட்டட்லயும் உண்டு. ஒரு குழந்தை நல்லா ஷைன் பண்ணும்போது இன்டிகிரேட்டட்லயும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அதையும் மக்கள் பயன்படுத்திக்கணும். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல நான் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயம் வந்துட்டு இப்ப நிறைய பசங்களுக்கு சொல்லி தராங்க. இப்ப பர்சனாலிட்டி டெவலப்மெண்டா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே சொல்லி தருவாங்க. அத சொல்லித்தரதோட நிப்பாட்டாம பக்கத்துல ஸ்கூல்ஸ் விசிட்டர்ஸே வராங்களா அவங்களோட மிங்கலாக விடுறது, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணும் பொழுது அவங்களோட இந்த ஸ்கில்ஸ் கொஞ்சம் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். கல்லூரின்னு வரும் பொழுது பிரெயின் கல்வியை மட்டுமே நம்பி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கஷ்டம்தான். பிரெயின்ல நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டாதான், நம்ம படிச்சுக்கிட்டாதான் ஸ்கூல் அளவுக்கு பிரெயின்ல எழுதி படிக்கிறதுலாம் அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஆடியோக்குள்ள வர்றோம். அப்ப அந்த ஆடியோ வந்து பள்ளிக்கு காலேஜ்ல வந்து உடனே முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு கஷ்டம்தான். இப்ப இந்த குழந்தைங்க என்னதான் பிரெயின் படிச்சிருந்தாலும் ஆடியோவும் கொஞ்சம் தொட்டு வச்சிருக்காங்க, அது நல்ல விஷயம். கல்லூரிக்கு வரும்போது அதை பயன்படும். அதனால அந்த மாதிரி கேட்டு படிக்கக்கூடிய பழக்கத்தையும் கொஞ்சமாவது பள்ளியில வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் கல்லூரிகளை நம்மளால செயல்பட முடியும். இதை தாண்டி இப்போ நல்ல டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நிறைய கைடன்ஸ், நிறைய கவுன்சிலிங், அது மாதிரி நிறைய எவ்வளவோ முன்னேற்றமான நடைமுறைகள்லாம் இருக்குது. அதை மக்கள் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி பழகி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான வளமான எதிர்காலம் இருக்கு. இந்த குழந்தைங்கள மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல திறமையா இருப்பாங்க, வெளிவராம கூட இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்க இப்ப நேத்தோ ஒரு தம்பி கூட சொன்னாப்ல, ஒரு பொண்ணு வந்து இன்டிகிரேட்டர்ல படிச்ச பொண்ணு 540 சம்திங் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க மேகசின்ல போடுவீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எப்படி தெரியாம போகுது அப்படிங்கிற, நம்ம சமூகத்தோட தொடர்பு இல்லாம இருந்துடுறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது டெக்னாலஜி, இது ரெண்டுலயுமே நம்ம கொஞ்சம் வீக் ஆகும்போது பல தகவல்களை நாமளே மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிகள்லயே சொல்லி தரணும். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஓகே, அது வந்து சிலபஸோட முடிச்சிடாம அடுத்த கட்டத்துக்கு இப்போ வெளியில ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பள்ளியை விட்டு வெளியில வர்றான் அப்படின்னா அடுத்த பயம் இல்லாம இந்த சமூகத்தை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பை பள்ளிகளே உருவாக்கி தர்றது சிறப்பா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்னும் சிறப்பான ஒரு முயற்சி, இன்னும் நிறைய கருத்தரங்குகள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் நிறைய மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுற மாதிரியான முன்னெடுப்புகள் தொடர்ந்து சார்பாக எடுக்கப்படும் நினைக்கிறேன். ஸோ இதுல பங்கு பெற்ற மாணவர்கள், அப்புறம் பெரிய திறமையாளர்கள், தொகுப்பாளர்கள், இப்படி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமா சரி, நம்மளுடைய நோக்கமே உரையாடல் நிமித்தமா தான். சித்ராகா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய இறுதி கருத்தா, எந்த கல்வி முறை சிறந்ததா இருக்கும், சரியானதா இருக்கும், மாணவர்களுக்கான அந்த அறிவுரை, உங்களுடைய ஆலோசனை அல்லது அறிவுரை வழிகாட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அவர்களுடைய கனவுகளை சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேற முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்ததான் இப்ப அதாவது நமக்குன்னு என்னென்ன அசிஸ்டிவ் டெக்னாலஜி இருக்கோ அது பிரெயில் அப்படிங்கிறதுமே ஒரு டெக்னாலஜி தான். நமக்கான ஒரு நம்மளுடைய மொழியை நம்ம கத்துக்கிறோம். அது அதுவும் கண்டிப்பா தேவை. அதாவது நீங்க நல்லா ஸ்பீடா பிரெயில் வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் அதாவது அட்லீஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் அப்படின்னு. அதாவது இன்க்ளூசிவ்ல படிச்சிருக்கக்கூடிய ஃபாத்திமா, பரத் இது போன்ற இருக்கக்கூடிய எல்லோரையுமே சொல்றேன். கண்டிப்பா நீங்க பிரெயில்ன்றத என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால அதை இப்பவே கத்துக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் டெக்னாலஜில லிசனிங் ஸ்கில்லையும் நிறைய பேருக்கு அந்த லிசனிங் ஸ்கில் இருக்காது. புக்கை பார்த்து பார்த்து படிக்கக்கூடிய லோ விஷனுக்கு அந்த லிசனிங் ஸ்கில் கெப்பாசிட்டியை கொஞ்சம் அதை இப்பத்துல இருந்தே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தி நம்ம படிச்சுக்கும் போது நம்ம நிறைய தகவல்களை நமக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டெக்னாலஜி கம்ப்யூட்டரா இருக்கட்டும், மத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னென்ன புது டெக்னாலஜிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நாம வெல்வர்ஸ்டா கத்துக்கும் போது மட்டும்தான் நாம சைட்டட் கம்யூனிட்டியில அவங்களுக்கு ஈக்குவலா நாம ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க ஆலோசனையா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா எந்த கல்வி முறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா உள்ளடங்கிய கல்வியா இருக்கட்டும், இல்ல ஒருங்கிணைந்த கல்வி, இல்ல சிறப்பு பள்ளியில படிக்கக்கூடிய கல்வி, எந்த கல்வியில படிக்கக்கூடிய மாணவனா இருந்தாலும் ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பா போக முடியும். இந்த கல்விதான் சிறந்தது, அந்த கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு இதுலயும் மெரிட்ஸும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு. பட் 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பா அவங்க ஒரு சிறப்பு பள்ளியில படிக்கிறது மாணவர்களுடைய உள்ளார்ந்த திறமைகளை தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னுடைய அன்றாட வாழ்வியல் திறன்களை வளர்த்துக்கிறதுக்கும் அது ஏதுவா இருக்கும். அதே மாதிரி இன்க்ளூசிவ்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க பேரண்ட் சப்போர்ட்டோட நல்லாவே ஷைன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா இருக்காங்க. பட் அவங்களுக்கு சில விஷயம் சிறப்பு கல்வியில அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் விஷயம் இருக்கு, அங்கேயும் விஷயம் இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் எங்க அதாவது தன்னோட பிள்ளைய சிறப்பு பள்ளியில படிக்க வச்சாலும் ஒருங்கிணைந்த கல்வியோ அல்லது உள்ளடங்கிய கல்வியிலையோ எங்க படிக்க வைத்தாலும் பெற்றோர்கள், ஒவ்வொரு பார்வையற்ற குழந்தையுடைய பெற்றோர்கள் அதாவது நான் பாக்குற உலகத்தை இந்த குழந்தைய பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதாவது அவர்கள் கண்கள் வழியாக இந்த உலகத்துல என்ன இருக்குன்றத ஒவ்வொன்றையும் அவங்க கத்துக் கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே. அது ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, இல்ல இன்டகிரேட்டட் இன்க்ளூசிவ்ல எந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையோட அப்பா அம்மாவா இருந்தாலும் அவங்க இத கண்டிப்பா செய்யணும். அதாவது நான் என் குழந்தைக்கு எல்லாமே நானே செஞ்சிருவேன், குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செய்யறது கண்டிப்பா ஒரு பெற்றோர் அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது குழந்தைக்கு பின்னடைவாதான் இருக்கும். அதனால முழுக்க முழுக்க அந்த குழந்தை தன்னிச்சையா வளர்றதுக்கு என்ன தேவையோ சின்ன வயசுல இருந்தே அத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பேரண்ட்ஸ் கத்துக் கொடுக்கணும். அப்படி கத்துக் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல சிறப்பு கல்வியா இருந்தாலும் சரி, ஒருங்கிணைந்த கல்வி, உள்ளடங்கிய கல்வி எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை எதையும் சாதிக்க வல்ல ஒரு திறமை வாய்ந்த குழந்தையாக, தைரியமான குழந்தையாக இந்த சமுதாயத்துல வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுல எவ்வித ஐயமும் இல்லை. நன்றி. மிக சிறப்பு. அது ஒரு கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க. முக்கியமா பெற்றோருக்கான பொறுப்பு நிச்சயமா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. விஜயானந்த், உங்களுடைய இறுதி கருத்து அந்த மாணவர்களுக்கான வழிகாட்டல் ஆலோசனை எதுவா இருந்தாலும். வணக்கம். தலைவர் சித்ரா அவர்கள் சொன்னது போல இது பெற்றோர் கருத்துல உடன்படுறேன். என்னன்னா கண்டிப்பான முறையில மாணவர்களுக்கு அந்தந்த மாற்றுத்திறனாளிகள், என்ன மாற்றுத்திறனாளிகள் அந்தந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுடைய திறமைகளை வளர்த்து, குறிப்பா சொல்லணும்னா பார்வையற்றவர் இருக்கோம்னா என்ன இப்ப நான் ஃபுல்லா நார்மல் ஸ்கூல்லே படிச்சிருந்தேன். தொடுதிறன் பயிற்சி இல்லாம போச்சு.
அப்படிங்கிறதுனால இப்ப எனக்கு முழுமையா பார்வையற்றவனா மாறும்போது எனது அதனுடைய பழக்கங்கள்லாம் எனக்கு தெரியாம போயிடுது. அப்ப நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிச்சோம்னா அதனுடைய எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் முன்னாடியே சொல்லும் போல நான் ஒரு பாயிண்ட மறந்துட்டேன். அங்க போய் ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, ஒவ்வொரு பார்வையற்றவரும் இண்டிவிஜுவலா எங்க வேணாலும் போயிட்டு வர்றாங்க. ஆனா நான் எங்க வீட்டுல அப்படி பார்த்தாச்சுன்னா 6 மணி மேல ஆச்சுன்னா எங்கேயுமே விட மாட்டாங்க, பயப்படுவாங்க, தனியா விட மாட்டாங்க. அப்படி அங்க படிக்கும் போது நம்மளுக்கு அது முழுமையா எல்லாத்தையும் மொபிலிட்டில இருந்து நம்மளோட தொடுதிறன் பயிற்சியில இருந்து எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. பாடம் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது அங்க நம்மளுடைய வேலைகள் நம்ம கண்டிப்பான முறையில பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா தலைவர் சொல்லும் போல பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் முழுமையா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, சில பெற்றோர்கள் அந்த எல்லாத்தையும் சொல்லி நான் தன்னிச்சையை விட்டுட்டு கத்துக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. கண்டிப்பான முறையில 1ல இருந்து 8வது வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ல கண்டிப்பான முறையில படிச்சே ஆகணும். ஏன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன். எங்க ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருங்கிணைந்த பள்ளின்னு சொல்லிட்டு வாய் பேச முடியாத டெஃப் அண்ட் டம்ப் பிள்ளைய கொண்டாந்து விடுறாங்க 6ஆவதுல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அதுக்கு உண்டான ஸ்கூல் இருக்குங்க, அடிப்படையில அங்க கொண்டு போய் சேருங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கவே இல்லை. கடைசியில அது தனிப்பட்ட முறையில எல்லாரோடையும் உட்கார்ந்துருக்கும். அது ஐஇடி ஸ்டாப்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே மேடம் செலின் பாத்திமா சொன்ன மாதிரி, செலின் மேரியா அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுத்துருக்க முடியாது. அந்த ஒரு பொண்ணு தான் இருக்கும். அவங்க வந்து நான் எல்லாரும் அவங்க வந்து தனி கவனம் எடுக்க முடியாது. அது 8வது வரைக்கும் படிச்சிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் படிப்பை நிப்பாட்டாங்க. இப்ப அந்த பேரளவுல தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்காம அதுக்குண்டான பள்ளியில படிக்கும்போது அது அடிப்படையை எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருவாங்க. அது வாழ்க்கை தர எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகாம அது தனிப்பட்ட முறையில அந்தந்த பள்ளியில படிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது பெற்றோர்கள் அதுக்கு உடன்படணும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஐஇடி டீச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளி, ஒரு குறிப்பிட்ட ஊனமுற்றவரை கையாளுவதற்கான பயிற்சி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா அவரிடம் ஒப்படைக்கப்படுகிற 8 மாணவர் வந்து வெவ்வேறு மாற்றுத்திறன், வெவ்வேறு ஊனம் கொண்டவர்களா இருப்பாங்க. அங்கதான் அவர் இடர்படுறாரு. 2வது, அவர் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில இருக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்துல அங்கே ஒரு பள்ளி, அந்த கிராமத்துல ஒரு பள்ளி, இந்த ஒரு கிராமத்துல ஒரு பள்ளியா இருக்கும். அப்ப அவர் வந்து இயல்பாவே வந்து நடமாடும் ஆசிரியர் தான். அப்ப அவர் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். இந்த சிக்கல்கள்லாம் வந்து உள்ளடங்கிய கல்வியில நிறையவே இருக்குது. அதனால பார்வையற்றோருக்கான தொடக்க கல்வியை வந்து தொலைதூர கல்வியா மாறிடுச்சு அப்படிலாம் நான் பல இடங்கள்ல பேசியிருக்கிறதுலாம் உண்டு. வணக்கம் சார், பாண்டியராஜ் பேசுறேன் சார். சார் வணக்கம். வாங்க சார், வாங்க சொல்லுங்க. 6:30ல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன் சார். எல்லாமே மகேந்திரன் சார் ஆக்சுவலா இல்ல, மகேந்திரன் சார் முருகானந்தம் சார் இல்லன்னு நினைக்கிறேன். 2 பேருமே இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க சார். உங்களுடைய நிறைவு கருத்து இல்லை, இது வரைக்கும் நீங்க கேட்டதை வச்சு சொல்லுங்களேன். நிச்சயமா சார், நிச்சயமா. முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இந்தியன் வங்கியில அலுவலரா பணியாற்றிட்டு இருக்கேன், உதவி மேலாளரா இருக்கேன். தொடக்கத்துல இருந்து 6:30ல இருந்து பிள்ளைங்களுடைய பேச்சு மற்றும் நம்ம சிறப்பு அழைப்பாளர்களுடைய பேச்சு எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்போ படிச்சு முடிச்சுட்டு அடுத்த நிலைக்கு வரக்கூடிய பிள்ளைங்க நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது, நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பார்த்து படிச்சாலும் சரி, தொட்டு படிச்சாலும் சரி, எப்படினாலும் படிங்க, ஆனா படிக்கணும். அடுத்தது, கம்ப்யூட்டரை கத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்தோட நின்றாம நீங்க படிக்கிறத அதுல எழுதி பாருங்க, தட்டச்சு செஞ்சு பாருங்க, டைப் பண்ணி பாருங்க. ஆங்கிலத்திலயா இருந்தாலும் சரி, தமிழ்லயா இருந்தாலும் சரி, டைப் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி பார்க்க முடிஞ்ச பிள்ளைங்க பார்க்காம ஸ்கிரீன் ரீடருடைய உதவியோட கத்துக்க பாருங்க. ஏன்னா மானிட்டரை பார்க்க கட்டாயமா கண் பார்வை குறையும். நீங்க புக்கை பார்க்கறத விட மிக வேகமாக கண் பார்வை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. மானிட்டரை பார்த்து பயன்படுத்தாதீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்து ஒரு வேலை கத்துருக்கலாம், பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆகையினால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களாவே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சுய கட்டுப்பாட்டோட நான் ஸ்கிரீனை பார்க்காம ட்ரை பண்றேன் அப்படின்னு முயற்சி பண்ணி நீங்க தட்டச்சு பண்ணி பாருங்க. அதே மாதிரி தட்டச்சு பண்ணக்கூடிய விஷயங்களை அப்ளை பண்ணி, அதாவது ஒரு விஷயத்தையும் நீங்க இப்போ ஏதோ பாப்பா சொன்னாங்க இல்லையா,
சிபிஎஸ்சில வந்து நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க லேப்டாப் வச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நிலை தான், வேற வழியே இல்லை. கல்லூரிகள்ல வந்து நமக்கு பிரெயில் புத்தகங்கள், ஆடியோ நோட்ஸ் கூட பெரிய அளவுல கிடைக்காது. ஏன்னா சிலபஸ் மாறிட்டே இருக்கும். அந்தந்த செமஸ்டருக்கு மாறும். அதுக்குரியது வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்தா நம்ம வாங்கலாம், ஆடியோ பண்ணி வச்சிருந்தா கிடைக்கும், இல்ல அதுக்கு இணையான நோட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆகையினால நீங்க கணினியை முழுமையா நம்பி ஆகணும். ஏன்னா அவங்க கொடுக்குற நோட்ஸை நம்ம ஓசிஆர் பண்ணி எப்படினாலும் படிச்சுக்கலாம். மொபைல பெருசா டிபெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தபடியா நம்ம இங்க நம்மளை எப்படி அடையாளப்படுத்துவாங்க, சமுதாயத்துல நமக்கு வந்து என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒண்ணு ஒரேடியா தூக்கி வைப்பாங்க, எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இல்ல அப்படியே கண்டுக்காம போவாங்க. இது ரெண்டுமே நமக்கு நடக்கும். இன்னொன்னு, நம்ம பார்வையற்றவர்கள்ல நிறைய வகையில இருக்கும். நம்ம சமுதாயத்துல எப்படி பார்வையற்றவரை தெரியும்னா, ஒரு ஸ்டிக் வச்சிருக்கணும், ஒரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கணும், அவங்கதான் பார்வையற்றவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான சூழல்கள்ல நீங்க போகும்போது உங்களை பார்வையற்றவராகவே கூட கருதாம, தெரிஞ்சுக்காம, இல்ல அவங்க மனசுல பதியாம நம்ம கிட்ட சில பிஹேவியர்ஸ் காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம பொறுமையா அதை வந்து கையாள வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாம அதெல்லாம் நீங்க வந்து கட்டாயமா இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே நான் அனுபவிச்ச விஷயங்கள், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை பார்த்தா வந்து அப்படி தெரியாது, ஆகையினால ஸ்டிக் இது எதுக்கு உனக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு பார்வையற்றவரை வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி சமுதாயம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. நம்ம இயல்புல அவங்க விடணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை கண்டுக்காமையும் போக வேண்டியது இருக்கு. நம்ம என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் பார்வை உள்ளவர்கள்லயே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடந்துப்பாங்கல்ல, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு பார்வையற்றவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பா அவங்களே வச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய தவறு. எல்லாருமே சொன்ன மாதிரி அவர் ஒரு விழிப்புணர்வு வரும்போது கட்டாயமா மாறும். நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது, பொது இடங்கள்ல நம்ம இயல்பா நம்மளாவே நம்மளை இணைச்சிக்கணும். ஒரு இடத்துல போகும்போது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல நம்ம இணைச்சிக்கணும். அந்த இணைச்சிக்கும் போது கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தொழில்நுட்பத்தை எந்த சூழல்லையும் விட்டுறாதீங்க. நல்லா படிங்க. படிக்கிறத நடைமுறைப்படுத்தி பாருங்க. நிறைய புத்தகங்கள் மட்டும் இல்லாம மற்ற பாடப்புத்தகங்கள் அல்லாத புத்தகங்கள் எல்லாம், கொஞ்சம் பொதுவான புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் படிங்க. நிறைய இந்த மாதிரியான இப்போ தொடுகை, விரல் மொழியர் இதழ், இந்த மாதிரி இதழ்கள்லாம் இருக்கு, பார்வையற்றோருக்கான இதழ்கள்லாம். நீங்க எல்லாம் வந்து இப்போ கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய எழுதணும். எழுதுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதழ்கள் எல்லாம் வெளியிடுவாங்க. இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் குறித்தெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சோம். அடுத்து உங்களுடைய எழுத்துக்களை பார்த்து நாங்க இன்னும் மகிழ்ச்சி அடையணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப எல்லாம் விடுமுறையில இருப்பீங்க, கணினி எல்லாம் நல்லா தெரிஞ்சா இப்பயே கூட நீங்க ஏதாவது கவிதை, கட்டுரை எல்லாம் எழுதி சரவணமணியரன் சாருக்கு அனுப்புனீங்கன்னா அவர் அனுப்புவாரு. இப்போதுல இருந்தே அந்த தொடரலாம் நீங்க. மிக்க நன்றி சார். கல்வி முறையை சொல்லவே இல்லை சார், நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்விமுறை வந்து கல்வி முறையில பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளடங்கிய கல்வி அப்படிங்கிறத வந்து அதை விட்டுறலாம். அது வந்து அப்பாற்பட்டது, கல்வி முறைக்கு அப்பாற்பட்டது. அதை நான் ஒரு கல்வி முறையாவே எடுத்துக்க மாட்டேன். சிறப்பு கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, இது ரெண்டுத்துல வந்து எது பெஸ்ட் அப்படின்னா, ஒவ்வொரு வகையில நான் வந்து ஒருங்கிணைந்த கல்வி முறையில படிச்சவன். எனக்கு இப்போ முருகானந்தம் சார் எல்லாம் சொன்ன மாதிரிதான் பிரெயில் எனக்கு வந்து அருமையா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள்ல பிரெயில் கத்துக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து விஜயானந்த் சார் சொன்ன மாதிரி எனக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் பெருசா எழுதி கொடுத்தா என்ன பார்க்க முடியும் பள்ளிக்கூடத்துல. அப்போ வந்து நான் சார் சொன்ன மாதிரியே தான், அந்த குண்டு பல்பு அவரு டியூப்லைட் மாறினாரு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த குண்டு பல்பை கிட்ட வச்சு படிச்சேன். டேபிள் லேம்ப் மாதிரி வச்சு அதுல 100 வாட்ஸ் பல்பை போட்டு அது பக்கத்திலேயே உட்காந்து படிச்சேன். அதோட பவர் வந்து அப்படியே அந்த சூடு பட்டு முகம் வேர்த்து ஊத்தும், கண்ணு எரியும். ஏன்னா அந்த அளவு வெளிச்சத்துல கிட்ட அந்த சூரிய வெளிச்சம் அளவுக்கு எனக்கு புக்ல படணும், அப்பதான் எனக்கு எழுத்து தெரியும். இப்ப என்னோட நிலைமை வந்து பேப்பர்ல எழுத்து இருக்கானே தெரியாது, அது ஒரு விஷயம். இது காரணம் என்னன்னா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு விபரீதமான இடத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிரெயில வந்து நம்மளால வேகமா படிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு 6ஆம் வகுப்புக்கு அப்புறம் தான் பிரெயில் கத்துக்கிட்டேன். ஆனா நல்லா கத்துக்கிட்டேன். என்னால வந்து குறிப்பெடுத்து படிக்க முடியும். பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். வசனங்கள் டெய்லி ஒரு அதிகாரம், ஒரு 10 வசனம் அப்படி படிச்சுட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் படிக்க முடியும். ஆனா பாட புத்தகங்களை பாடம் படிச்சு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு செய்யுளையோ இல்ல ஒரு போயமையோ படிச்சு மனப்பாடம் பண்றதுக்கு பயன்படுத்த முடிஞ்சது பிரெயில.
ஆனா ஒரு உரைநடைகளை எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் நிறைய செலவான மாதிரி உணர்ந்தேன். அதனால இது மாதிரியான விஷயம் ரெண்டுத்தையுமே நான் படிச்சேன். ஆகையினால எனக்கு அதுக்கப்புறம் அது வந்து பிரெயிலும் பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. அதாவது ஒருங்கிணைந்த கல்விக்கு அப்புறமா பார்வையற்றவர்களோட நான் இணக்கமானது NIVHல ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் படிக்கும்போது. ஸோ அப்போ தமிழ் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் படிக்கும்போது பிரெயில்ல அங்க நான் படிச்சது இங்க இன்னும் நல்லா வளர்த்துக்க முடிஞ்சது. பிரெய்லர்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்ண முடியும், ஃபாஸ்டாவே படிக்கவும் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்கள்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, தொடக்க கல்விகள் வந்து எப்படி இருந்தாலும் சிறப்பு கல்வியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளடங்கிய கல்வி பரவாயில்ல. ஏன்னா அது வந்து மேல் வகுப்புகளுக்கு வந்து நம்ம தயார்படுத்திக்கிறோம். எப்படி நமக்கு படிக்கணும்னு நமக்கு தெரியும், எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியும், எந்த சூழ்நிலையை எப்படி அணுகணும்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடக்க நிலையில நம்ம சிறப்பு கல்வியில படிச்சோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இருக்குல்ல ஓரளவுக்கு நம்ம மேம்பட முடியும். அதே நேரத்துல நான் உள்ளடங்கிய கல்வி வந்து ஒரு கல்வி முறையே இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் வந்து, ஒரு முழு பார்வையற்றவராக அப்படி இருக்கிறவங்களுக்கு, ஒரு சிறப்பு தேவை இருக்கிறவங்களுக்கு அது நிச்சயமா பயன்படாது. அதே நேரத்துல ஒரு பார்த்து படிக்க முடியறவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு லோ விஷன்ஸ்க்கு வந்து உள்ளடங்கிய கல்வியில ஒரு பெரிய வேறுபாடு இல்லை. முன்வரிசையில உட்கார்ந்தா போர்டு தெரியும், புத்தகத்தை பக்கத்துல வச்சா தெரியும், கிட்ட வச்சு எழுத முடியும், ஒரு வெளிச்சமான சூழ்நிலையில அமர வச்சா போதும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இது வந்து விதிவிலக்கு. நீங்க வந்து அது கூடுதலா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க வந்து தொழில்நுட்பத்திலயும் நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறலாம். நன்றி. மிக்க நன்றி சார். உங்க நிகழ்ச்சி இறுதி பகுதியாக இருந்தாலும் முத்தாய்ப்பா உங்க கருத்துக்களை வச்சிருக்கீங்க. முருகானந்தம் சாரும் மகேந்திரன் சாரும் இல்லை. எனவே நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அரசை பொறுத்தவரை, இந்திய அரசை பொறுத்தவரை தான் இயற்றிய 2016 சட்டத்தில், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்துல உள்ளடங்கிய கல்வி மட்டுமே பரிசீலித்திருக்கிறது. ஆனால் பார்வையற்றோர் அல்லது பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அந்த பார்வையின்மை என்பது வேறு வேறு வகைகளை சேர்ந்தது. சிலருக்கு வந்து அதே பார்வை அப்படியே நீடிக்கும், சிலருக்கு வந்து நரம்பு பிரச்சனை, உதாரணமா ரெட்டினா பிக்மெண்டோசா, அதெல்லாம் வந்து போக போக மங்கும் தன்மை உடையது. அதுபோல சிலருக்கு முழு பார்வையற்றவராக இருப்பார், சிலர் வெளிச்சம் மட்டுமே தெரிஞ்சவராக இருப்பார். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதையெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளாமல், கவனத்தில் கொள்ளாமல், ஓரளவு பார்வை தெரிகிற அந்த வயதில், சிறு வயதில் பார்வை தெரிகிற நபர்களை, பார்வை தெரிகிற குழந்தைகளை மருத்துவர்களும் என்ன செய்து விடுகிறார்கள், நீங்கள் சிறப்பு பள்ளியில் படிக்க வேண்டாம், நீங்கள் சாதாரண பள்ளிகள், பொது பள்ளியில் படித்தால் போதும் என்று தவறாக வழிகாட்டியும் விடுகிறார்கள். அதுவும் நடக்கத்தான் செய்கிறது. எனவே சிறு வயதில் 1 முதல் 5 வரை அல்லது 1 முதல் 8 வரை நிச்சயமாக அவர்கள் சிறப்பு பள்ளியில் படிக்க வேண்டுமோ இல்லையோ அவர்களுக்கான சிறப்பு கல்வி சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை பார்வையுள்ள பொது பள்ளிகளாகவே இருந்தாலும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு பார்வையற்றவரும் ஒரு செவித்திறன் குறையுடையவரும் சேர்ந்து அவர்களுக்கான சிறப்பு முறைகளை, செய்கை முறைகளை செவித்திறன் குறையுடையவரும், பிரெயில் உள்ளிட்ட நடைப்பயிற்சி உள்ளிட்ட மொபிலிட்டி திறன்களை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை பார்வையற்றவரும் பெறும் வகையில் அவர்களுக்கான அந்த சிறப்பு சூழலாவது குறைந்தபட்சம் ஒவ்வொரு பள்ளியிலும் உருவாக்கப்பட வேண்டும். முருகானந்தம் சார் சொன்னது போல எல்லா வழிகளும் திறந்திருக்க வேண்டும், சிறப்பு கல்வியும் இருக்க வேண்டும், உள்ளடங்கிய கல்வியிலும் சிறப்பு கல்விக்கான அந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் நாம் அரசிடம் வைக்கும் கோரிக்கை. அதோடு மட்டுமில்லாமல் இன்று இருக்கிற உள்ளடங்கிய கல்வியை பழைய ஒருங்கிணைந்த கல்வி திட்டமாக மாற்றி ஒவ்வொரு பள்ளியிலும் பார்வையற்றோருக்கு என்று ஒரு ஆசிரியரும் காது கேளாதவருக்கு என்ற ஒரு ஆசிரியரையும் அரசு நியமிக்க வேண்டும். ஏனெனில் இன்றைய கல்வி சூழலில் ஒவ்வொரு அரசும், அது நடுவண் அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், கல்வி வேலைவாய்ப்பு என்று எப்போதுமே மாற்றுத்திறனாளிகளை பரிசீலிக்கையில் ஒட்டுமொத்தமான பரிசீலனைக்கு உட்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்குமான தேவை என்பது சிறப்பானது, தனித்துவமானது. ஒரு பார்வைத்திறன் குறையுடைய மாற்றுத்திறனாளிக்கான தேவை என்பது வேறு, ஒரு காது கேளாதற்கான தேவை என்பது வேறு, ஒரு உடல் சவால் குறையுடையதற்கான தேவை என்பது இந்த மேற்சொன்ன 2 மாற்றுத்திறனாளிகள் வந்து முற்றிலும் வேறுபட்டது. இன்னும் உடைத்து சொல்ல போனால், ஒரு உடல் சவால் குறையுடைய மாற்றுத்திறனாளியின் தேவை என்பது இயங்கு திறன் சார்ந்தது, முழுக்க முழுக்க புறவயமானது. ஆனால் ஒரு பார்வையற்றவருக்கோ ஒரு காது கேளாத மாற்றுத்திறனாளிக்கான தேவை என்பது அகம் சார்ந்தது. இதையும் கவனத்தில் கொண்டு பார்வைத்திறன் குறையுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கல்வி சூழலை அவர்களுடைய தொடக்க நிலையில் வலிமைப்படுத்தி அவர்களுக்கு அந்த அவர்களை வளப்படுத்தி மேல்நிலை
வகுப்புகளில் அல்லது உயர்நிலை வகுப்புகளில் அவர்கள் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலம் அவர்களை பயிலச் செய்வதுதான் அரசாங்கம் இன்றைய சூழலில் பார்வையற்றோருக்கான கல்வியில் மேற்கொள்ள வேண்டிய உடனடிய நடவடிக்கையாக இருக்க முடியும். அதை நோக்கி அரசாங்கங்கள் செல்ல வேண்டும். அதற்கு நாமும் நமது அமைப்பின் மூலமாக, நமது குரல்களின் மூலமாக, நமது வலியுறுத்தலின் மூலமாக அரசை அந்த நிலைக்கு இட்டுச் செல்வதை நாமும் நமது கடமையாக கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து உங்கள் மேலான பதில்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்கிய ஒவ்வொருவருக்கும், எதிர்கால இந்திய சிற்பிகளான மாணவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நல்ல உரையாடல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.